ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சேயோட சீசன் 2 எபிசோட் 23 பார்க்க போறோம். எடுத்ததுமே ரூடியஸ் அவனோட பாஸ்ட் லைஃபை தான் யோசிப்பான். அவனுக்காக அவன் பேரண்ட்ஸ் எவ்வளவோ செஞ்சோம், அவன் அவங்களுக்குன்னு கொஞ்சோண்டு பாசம் தானே கொடுத்துருப்பான். கூடவே சாகிறப்ப வீட்டை சாத்திட்டு தனியா இருக்க பையனை நினைச்சு என்ன வருத்தப்பட்டாங்களோ. நான் இறுதியா அவங்க முகத்தையும் பார்க்கல, அவங்க ஃபியூனரலை அட்டன் பண்ணல, அஸ்தியை வாங்கல, அட்லீஸ்ட் குட் பை சொல்ற மாதிரி போய் முகத்தம் கூட பார்க்கலையே நினைப்பான். அப்படியே இப்ப இருக்க ரூடியஸை காமிச்சா அவனுக்கு பைத்தியமே பிடிக்கிற போல இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி போலியா இருக்க ஒருத்தனை காப்பாத்த போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்க பால். உன்னையே உலகம் நம்பி ஐஷா ஜெனித் அப்புறம் லிலியா இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி என்ன ஏயா காப்பாத்துறன்ட்டு செத்து போனேன். எனக்கு இதுக்கு உங்ககிட்ட இருந்தா பதில் கிடைச்சாகணும்ட்டு அழுவான். பால் உன்னை எப்பவுமே நம்பலான்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த வார்த்தை தான் காதுக்குள்ள கேட்கும். ரூடிய சலுகையை கட்டுப்படுத்த வாயை பொத்திப்பான். மனசுக்குள்ள இப்ப நான் இதை எப்படி தாண்டி போறேன். நான் பால பெருசா அப்பாவா பாக்கலினாலும் அவன் என்னைக்குமே எனக்கு அப்பாவா தான் இருந்திருக்கான்ட்டு அழுவான். நைட்டு வரைக்குமே அப்படியே ரூம்குள்ளேயே இருந்திருப்பான். ராக்ஸி வந்துட்டு வெளியே போய் ஏதாவது ஷாப் பண்ணலாமா, நிறைய மேஜிக்கல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்லன்னு கூப்பிட்டு பாப்பா. ரூடியஸ் சாரி மாஸ்டர் வர முடியாதுன்றவான். அவ கதவை லாக் பண்ணிட்டு கிட்ட போய் உட்காந்து ரூடியஸ கொஞ்சமாச்சு சமாதானப்படுத்தலான்னு பாப்பா. அவளுக்குமே போயினாவில பால் ஜெனித் கூட ஆன ஒரு அழகான மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அவளுக்கு அதான் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஞாபகங்கள்ட்டு. இவங்க ரெண்டு பேத்துக்கு இப்படி ஆனது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நம்ம எப்பவுமே பீப்புளா அட்வென்ச்சர் போறப்ப நமக்கு நெருக்கமானவங்களை இழக்கிறது வழக்கம் தானன்பா. ரூடியஸ் கத்தி விட்டுருவான். உங்க பேரண்ட்ஸ் உயிரோட தானே இருக்காங்க, உங்களுக்கு எப்படி அந்த வழி புரியும்? நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறேன். நான் எது முக்கியமோ அதை பார்க்காம போயிட்டேன். இதுவே என்ன வாழ்க்கை முழுக்க உறுத்துன்பா. அவன் அப்படியே உட்காந்து தலையில கை வச்சுட்டு நான் எல்லாம் மாறிடும் நினைச்சேன், ஆனா எல்லாமே அப்படியே தான் இருக்குன்பா. ராக்ஸி அவனை ஹக் பண்ணி எனக்கு போயினாவில உங்க ஃபேமிலியோட இருக்கப்பதான் சொர்க்கத்துல இருக்க போல இருந்துச்சு, எனக்குமே அவங்க ஃபேமிலி போலதான் ரூடியஸ். என்ன இந்த சோகத்தை அவன் கூட சேர்ந்து பகிர்ந்துக்க விடு. நான் வேணா குட்டியா மாஸ்டரா ஃபெயில் ஆயிருக்கலாம், ஆனா உனக்கு இந்த டைம்ல நான் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன்பா. ரூடியஸ் இப்பவுமே எந்திரிச்சு போலான்னு தான் பாப்பான். ஆனா ராக்ஸி தான் இழுத்து அவனை பெட்ல படுக்க வச்சு இந்த டைம் நீ எதுவும் பண்ணாத நான் பாத்துக்கிறேன்ட்டு அவன் கூட கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருப்பா. அடுத்த நாள் ரூடியஸ் கண்ணு முழிச்சு ராக்ஸியை பார்க்கும் போது அவளும் முழிச்சிருப்பா. அவனை பாக்குறப்ப வெக்கப்பட்டு குட் மார்னிங், இப்ப உனக்கு எப்படி ஃபீல் இருக்குன்னு கேப்பா. அவனும் நல்லா இருக்கன்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாத்திப்பான். டக்குன்னு ராக்ஸி கிட்ட நான் இப்படி கேள்வி கேட்கறேன்னு நினைக்காதீங்க, இப்ப நான் ஒரு கெட்ட மகன் போல தெரியறேன்ல, அதை எப்படி தாண்டி வரேன்பா. ராக்ஸி மிச்சம் இருக்கவங்கள பொக்கிஷம் போல பாதுகாக்கணும். நான் உறுதியே சொல்லுவேன், பாலா இருந்தாலும் இதை தான் செய்வான். நீ முன்னோக்கி உனக்கு எது முக்கியமோ அதை பாருன்பா. ரூடியஸும் சரி புரிஞ்சுதுன்ட்டு மாஸ்டர் ரொம்ப நன்றின்பா. அவளும் வெல்கம் சொல்வா. கரெக்டா ராக்ஸியும் ரூடியஸும் வெளியே வரப்ப எலினலிஸ் வந்திருப்பா. ராக்ஸினா எலினலிஸ் கூட கொஞ்சம் பேசணும், லிலியாவை போய் நீயே தனியா பாத்துட்டு வான்னு தாட்டி விட்டுருவா. லிலியா ஜெனித்துக்கு ஊட்டி விட்டோம், அவளுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு கூட தெரியாம தான் உட்காந்துருப்பா. ரூடியஸ் இங்க வந்தவன் என் அம்மாவை உங்களை பாத்துக்க விட்ட என்ன மன்னிச்சுக்கங்கன்பா. அவ ஏன் இப்படி பேசுறீங்க, இது என் கடமைன்பா. ரூடியஸும் இப்ப அம்மா கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்பான். லிலியா அவங்க ஏதோ ஷாக்ல மாட்டிருக்காங்க, மெமரிஸ் ஃபுல்லா போயிருக்கு, ஆனா பிசிக்கலா ஹெல்த்தியா தான் இருக்காங்கன்பா. ரூடியஸும் அப்படியான்ட்டு வருத்தப்படுவான். மனசுக்குள்ள மெமரிஸ் தானே போயிருக்கு, பிரைன் டெட் எதுவும் ஆகலையான்ட்டு கிட்ட உட்காருவான். லிலியா ஷெல்லா இவங்க மானா கிறிஸ்டலுக்குள்ள இருந்தனால இவங்க உடம்புக்குள்ள இருக்க மானாவை பாய்சன் பண்ணிக்கலான்னு சொன்னதா சொல்லுவாங்க. ரூடியஸ் இதால எந்த பிரச்சனையும் இல்லையன்னு கேட்டா லிலியா எலினலி சொன்னதை வச்சு நம்பிக்கை வைக்கலான்பா. லிலியாவை பொறுத்த வரைக்கும் ஜெனைத் அவளை ஒரு குடும்பம் போலதானே பாத்திருப்பா. இப்ப மாஸ்டர் பால் இல்லாதனால இவங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்பா. ரூடியஸும் நானும் என்னால முடிஞ்சதை ஏதாவது பண்ண பாக்குறேன்பா. இல்லையா இப்ப நான் சொல்ற விஷயத்த கேட்டு தப்பா நினைக்க கூடாதுன்பா. ரூடியஸும் சரி என்னன்னு சொல்லுங்கன்பா. அவ இங்க பாருங்க, நீங்க இப்ப வரைக்கும் பார்த்ததெல்லாம் போதும், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், இப்ப நீங்க உங்க குடும்பம் உங்க குழந்தைன்னு பாருங்கன்பா. அவனும் சரின்ட்டு வாங்க முதல்ல என் வீட்டுக்கு போலான்பா. இதுக்கப்புறம் டிராவல் பண்ணி போறப்ப கூட ரூடியஸ் பிசிக்கலா அவன் நல்லா இருந்தாலும் அவனுக்கு மனசால ஏற்பட்ட அந்த காயம் இருக்கு இல்லையா, அதால கொஞ்சம் வீக்காவே தான் ஆள் தெரியவான். இருந்தாலும் மத்தவங்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல அவனால முடிஞ்ச அளவுக்கு மேஜிக்கை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவான். அப்புறம் அவனோட மேஜிக்கால தேவைகளையும் செய்வான். நைட்டு டென்ட் எல்லாம் அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ராக்ஸியும் ரூடியஸும் தான் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ரூடியஸ்க்கு சின்ன வயசுல இருந்தே ராக்ஸியை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. அவனுக்கு இவ மேல வச்சிருக்க அன்பு வித்தியாசமா இருந்தாலும் செல்ஃபிக்கு காட்டுற அன்புல இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அவனால புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்கு என்னன்னா இவங்கள ஒரு விதமா காதலிக்கிறோம், அவள ஒரு விதமா காதலிக்கிறோம், கூடவே செல்ஃபிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நினைப்பும் ஓடும். அப்புறம் ராக்ஸி கிட்டையுமே உண்மையை மறைக்க வேண்டான்ட்டு அவகிட்ட எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கட்டிக்கிட்டேன், கூடவே குழந்தையும் பிறக்க போதுன்பா. ராக்ஸிக்கு இது தெரியாமல இல்ல, ஏற்கனவே அவன் தனிமையில வாடுறான்னு சொல்லி பேசிக்கிறப்ப எலினலிஸ் கம்ப்ளீட்டா ரூடியஸோட வாழ்க்கையை பத்தி சொல்லிருப்பா. ரூடியஸும் அப்புறம் எதுக்கு இப்படின்னா அவங்க பாரு, நான் உன் தனிமையை போக்கிக்க அப்புறம் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கதான் இந்த விஷயத்த பண்ணேன், இதை நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேன்னு கூட சொல்லிக்கலாம், கூடவே என்ன மாதிரி ஓத்திய உனக்கு எப்படி பிடிக்கும்பா. ரூடியஸ் அப்படிலாம் இல்லைனா ராக்ஸி கவலைப்படாத, நம்ம ஜஸ்ட் இந்த ஜேர்னில ஒன்னா இருந்திருக்கோம் அவ்வளவுதான், நீ உன் வீட்டுக்கு போனதும் உன் ஒய்ஃபுக்கு உன்னோட லவ் முழுசா கொடுன்பா. ரூடியஸ் நீங்க எனக்கு இவ்வளவு பண்ணிருக்கீங்க, நான் ஏதாவது உங்களுக்கு திருப்பி செய்யணுமேன்பா. அவ்வளோ என்னன்னு கேட்டா அவ
அவன் என்னால முடிஞ்சதன்பா. ராக்ஸி அப்ப சரி நான் இப்ப சொல்ல போறத முழுசா கேக்குறேன்பா. அவனும் சரி சொல்லுங்கன்பா. அவன் நான் பார்த்ததும் காதல்ல விழுந்துட்டன்பா. ரூடியஸ் யார் மேலேன்னு கேட்டா அவ உன்ன பார்த்துதான். லேப்ரின்த்ல வச்சு நீ என்ன காப்பாத்த வரப்ப என் இதயம் அந்த அளவுக்குலாம் யாரை பார்த்தும் துடிச்சதில்ல. அவன் கிட்ட இருக்கப்பல உன் முகத்தையே பார்த்துட்டு இருந்தன்பா. அவன் நீங்க என் கண்ணம் கூட பார்க்கலையேண்ணா எம்பாரசிங்கா இருந்ததை எப்படி சொல்ல முடியும்னு கேப்பா. உங்களுக்கு ஏற்கனவே இவ அவளோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கணும்னு சொன்னது தெரியும்ல. அந்த குதரத்தெல்லாம் என்கிட்ட சொல்லியிருப்பால. நான் கஷ்டத்துல இருக்கப்ப என்ன விட உயரமா இருக்கவன் காப்பாத்தணும், அதுக்கப்புறம் நாங்க காதலிக்கணும் கட்டிக்கணும்னு. அந்த சேம் எக்ஸாக்ட் மூமெண்ட் தான் இங்க அவளுக்கு நடந்திருக்கும். அதாலதான் ராக்ஸிக்குமே இந்த அளவுக்கு காதல் இருக்கும் ரூடியஸ் மேல. எலினலிஸும் கீஸும் தானாவே ரூடியஸ் ரெக்கவர் ஆகிக்கிறத பத்திலாம் பேசியிருப்பாங்க. ராக்ஸிக்கு இந்த புய்னாவில இருந்த ரூடியஸ பத்தி தானே தெரியும். ரூடியஸ் பாக்குறத பார்த்துட்டு வெக்கப்பட்டு எலிஸும் கீஸும் நீயாவே ரெக்கவர் ஆயிப்பீன்னு சொன்னாங்க. அப்படியே லிலியா சைட் பார்த்தா ஜெனித் கூட இருந்தா. அவளுக்கான வேலை இருக்குல்ல, உன்ன யார் பாப்பா? அதான் எனக்கு வேற வழி தெரியல, யாராவது உன்னை காப்பாத்தணும்ல. அதான் நான் அப்படி செஞ்சாதான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா நான் உன்னை ரொம்ப காதலிச்சன்ட்டு கண் கலங்குவா. இது மோசமா இருக்குல்லன்னு சொல்றப்ப ரூடியஸ் கூப்பிடவும் கண்ணெல்லாம் தொடக்கா. அவனும் இங்க இருந்து போறக்குள்ளன்ட்டு மனசுக்குள்ளது யாருக்கு என்ன நல்லது கொடுத்துற போது, எனக்கும் தராது ராக்ஸிக்கும் தராதுன்னு நினைப்பான். அவ கையெடுத்து விட்டு கண்ணத்திலேயே தட்டி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்ப எனக்கு எதுவும் வேணான்றுவா. அவனும் சரின்ட்டு அமைதியா இருப்பான். இதுக்கப்புறம் டெலபோர்டேஷன் சர்க்கிள் மூலமா ரூடியஸ் அடுத்த நாள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருப்பான். இருந்தாலும் இவங்களுக்கு இந்த லொகேஷன் தெரியக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே கண்ணை கட்டி தான் கூட்டிட்டு வந்திருப்பான். எல்லாரும் வந்துட்டு எங்க இருக்கோன்பாங்க. ரூடியஸ் ஷரியா கிட்ட இருக்க ஃபாரஸ்ட்லன்பான். தல்ஹன் தான் ரொம்ப வேகமா வந்துட்டமேன்னு சொல்லுவான். ஈஸ்னிங்க ரப்பானுக்கு டக்குன்னு வந்தது எப்படின்னு இப்பதான் புரியுதுன்பான். ரூடியஸ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசா சொல்லிக்காதீங்கன்பான். ஈஸும் சரின்பான். ரூடியஸ் நானும் எலினாலிஸும் இதுக்கப்புறம் வழியை காட்டுறோன்பான். இதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிருப்பாங்க. டிராவல் பண்ணியே நைட் ஆயிருக்கும். எல்லாரும் அப்படியே டென்ட் அமைச்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ரூடியஸ் தனியா ஒரு மாதிரி குழப்பத்தோட இருக்கிறத பார்த்த எலினாலிஸ் உன் நம்பிக்கை என்னன்னு கேப்பா. அவனும் புரியாம முழிச்சா. அவ நீ ஒன்னும் மிலிஸ் இல்லையலன்பா. அவனும் இல்லையேன்பா. அவ செல்ஃபி ஏதாவதுன்பா. அவன் அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்பா. எலினாலிஸ் இங்க பாரு, என்ன காதலிக்கிற கிளிப் ஒரு சீரியஸான மிலிஸ் ஃபாலோவர். அவங்க ஃபாலோ பண்றது ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான். அவங்க சாகர வரைக்குமே அவங்க காதலிச்சா அந்த ஒரு பொண்ணு நினைப்போட தான் வாழணும். ஆனா நான் அதை வாங்கிக்கிற பக்கம் மட்டும்தான் இருக்கேன். என்னோட பார்வையில ஒரு ஆள் ஒன்னுக்கும் மேற்பட்ட காதல்ல விழுகிறதெல்லாம் எனக்கு எந்த விதத்திலையும் தப்பாலாம் படாதுன்பா. ரூடியஸ் இப்ப என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பான். எலினாலிஸ் நீ ராக்ஸியை கட்டிக்கன்பா. ரூடியஸும் சீரியஸாவா பேசுறீங்கன்பா. எலினாலிஸ் ஆமா, என்னால ராக்ஸியை இப்படி பார்க்க முடியல. அவளுக்கு அவன் கூட ஆனா உறவுங்கிறது தேவைப்படுது. ஆனா அவ உன்னை விட்டு போற பிளான்லயே தான் இருக்கா. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிறா. என்னால அவளை அப்படிலாம் பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ ஹாப்பியா இருக்கிறத நான் பார்த்தா போதும்பா. ரூடியஸ் ஆனா சில்ஃபிங்கிறப்ப எலினாலிஸ் அப்ப ராக்ஸி விஷயம். ரூடியஸ் அவளும் தான் சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்க, எனக்கு ரெண்டு பேத்தையுமே பாத்துக்கணும் தான். என்னால முடிஞ்சா செய்ய மாட்டேனான்ட்டு மனசுக்குள்ள செல்ஃபியை கட்டி இப்பதான் குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணா, இதுல நான் வேற பால குப்பைன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நானும் அப்படியே தான் இருக்க போல இருக்குன்னு நினைப்பான். எலினாலிஸ் உங்க அப்பா விஷயத்திலேயே உன் அம்மாவுக்கு லிலியா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் குடும்பத்துல ஏதாவது சந்தோஷம் கெட்டு போச்சான்னு கேட்பாங்க. ரூடியஸ் ஆனா அவங்க அழுதாங்களேன்பா. எலினாலிஸ் அதெல்லாம் நடக்கிறது தான். எனக்கு நீ செல்ஃபியையும் ராக்ஸியையும் சமமா தான் காதலிப்பேன்னு தெரியும். ஆஃப்டர் ஆல் நீ பாலோட பையன். அட்லீஸ்ட் அதுக்குனாவது குட்டா இருப்பில்லன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள செல்ஃபியான நம்பிக்கையை தாட்டி விட்டு இப்ப நான் திரும்ப ஒரு காதலியை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு எப்படி இருக்கும்? ராக்ஸி இப்ப என்ன மட்டுமே காதலிக்கிறா. சப்போஸ் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே விட்டு போய் திரும்ப தனிமையில இருந்தா என்ன செய்யன்ட்டு எலினாலிஸ் கிட்ட இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போற மாதிரி இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையன்பா. எலினாலிஸ் அப்ப சரி, இத பத்தி ராக்ஸி கிட்டேயே கேட்டுக்கலான்பா. ராக்ஸியை தாட்டி விடவும் அவ ஏதோ பேசணும்னு கூப்பிட்டியாமேன்பா. ரூடியஸ் இதை நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு காத்திருக்கேன். உங்களோட டீச்சிங்ஸ் என்ன பல இடங்கள்ல காப்பாத்திருக்கு. உங்க இன்ஃபுளுன்ஸ் இல்லாமல்லாம் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. அப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கட்டிக்கிட்டேன். அவ பேரு செல்ஃபி கிரேராட்டன்பா. ராக்ஸி கேட்டிருக்கன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள நான் என்னதான்டா சொல்ல பாக்குறேன்ட்டு இங்க பாருங்க, என் பொண்டாட்டிக்கு முதல்ல ஃபேமிலி நேம் கிடையாது, வெறும் செல்ஃபியேட்டர் தான் கூப்பிடுவாங்கன்பா. ராக்ஸி அதுவும் தெரியும்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இதுக்கப்புறம் குப்பையானா என்ன வானா என்னன்ட்டு ஏங்க பேசாம உங்க பேரை ராக்ஸி கிரேராட்னு மாத்திப்பீங்களா? நானும் உங்களை காதலிக்கிறேன்பா. அவளுக்கு ஷாக் தாங்காது. எனக்கு இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா உன்னோட ஒய்ஃப் கிட்ட அதுக்கான அப்ரூவல் வாங்கிட்டியான்னு கேப்பா. அவன் வாங்கணும்பா. அவ அப்ப சரி அப்ரூவல் வாங்கிட்டு திரும்ப வந்து இதையே சொல்லுன்பா. ரூடியஸும் சரின்பா. அடுத்த நாள் காலையில விடியறப்ப ரூடியஸ் பாலோட கத்தியில கைய வச்சுட்டு உனக்கு தெரியுமா, நம்ம ரெண்டு பேருமே ஒண்ணுதான்பா. இந்த இடத்துல லெட்ஸ் கோ ஹோம்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.